Have you ever felt my mind goes blank after 2-3 sentences? ஒரு டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை ஒரு டாபிக் டாக் ஆகட்டும், உங்களால் ஒரு 2-3 சென்டென்சஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேச முடியுது. அதுக்கப்புறமா என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கேப் ஃபில்லர்ஸ் நிறைய போட்டு ஃபில் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கீங்களா? Do you know your problem? Do you know how you can rectify it? This video will be helping you. Hi everybody, I'm Subhashri. You're watching Impressive English. Here you learn to speak, impress and inspire. Fluency developmentல நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஒரு டாபிக் டாக் வச்சு ஒரு 30 days பவர்ஃபுல்லா ஃப்ளூவன்சி டெவலப்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ரீட் அண்ட் ரீட்டெல், ஒரு ஸ்டோரி அதை ரீட் பண்ணி அதை இன்னொருத்தவங்கள்ட்ட ரீட்டெல் பண்றதோ, இல்லை ஒரு ஸ்டோரி அதை நம்மளே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ரீட்டெல் பண்றது, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ப்ரொனன்சியேஷன் எக்ஸசைசஸ் நிறைய நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். திஸ் வீடியோ டெல்ஸ் யூ த பவர் ஆஃப் ரீடிங். நம்ம மைண்ட் பிளாங்கா போகுது அப்படின்னா நம்ம கிட்ட யூஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கிற வேர்ட்ஸ் இல்லை. we have limited vocabularies. நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வார்த்தையை இம்மிடியேட்டா நம்மளால ரீகலெக்ட் பண்ணிக்க முடியல. how to recollect? நம்ம ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னா we need to do the effective method which can develop fluency, and that is reading. Know the power of reading. நான் தான் புக் டெய்லி ரீட் பண்றேனே, நான் தான் மேகசின்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி ரீட் பண்றேனே அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா, here is another question. When was the last time you read a book aloud? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நல்ல சத்தமா படிங்க, லவுட் ரீடிங் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஸ் வி க்ரோ நம்மளுடைய நம்ம லவுட் ரீடிங் எல்லாத்தையும் நம்ம லிமிட் பண்ணிட்டு மைண்ட் ரீடிங்க்கு போயிருப்போம். சத்தமா ரீட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம லவுட் ரீடிங் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த வேர்ட்ஸ் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான கிரேட்டர் சான்சஸ் இருக்கு. vocabulary டெவலப்மெண்ட்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் எஃபெக்டிவ் மெத்தட் இஸ் ரீடிங். ஃபர்ஸ்ட் இஸ் லவுட் ரீடிங். ஒரு புக் எடுத்து அந்த புக்ல என்ன கண்டென்ட்டோ அதை சத்தமா ரீட் பண்ண ஆரம்பிங்க. இது ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், ஃப்ளூவன்சி ப்ராக்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் லவுட் ரீடிங். செகண்ட் மெத்தட் இஸ் ரிப்பீட்டட் ரீடிங். ஒரு புக் ஒரு வாட்டி படிச்சாச்சு, ஒரு கண்டென்ட் ஒரு வாட்டி படிச்சாச்சுன்னா அதோடய ஸ்டாப் பண்ணாம அதே கண்டென்ட்டை மறுபடியும் ரீட் பண்றது. நம்ம ஸ்கூல்ஸ்ல மனப்பாடம் பண்ணியிருப்போம்ல, ஒரு கண்டென்ட்டை திருப்பி திருப்பி மெமரைஸ் பண்ணியிருப்போம். அந்த கண்டென்ட் நமக்கு புரியுதோ புரியலையோ, for the sake of exams we must have read all those things, we must have memorized all those. Inga not for the sake of scoring marks, for our development, especially for the language development. Now உங்களுக்கு suggest பண்ற book is this, Who Will Cry When You Die. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கிற புக். You have lot of simple topics. I would call this as 101 day challenge. 101 days challenge, as you have 101 topics here. 101 topics, ரொம்ப சின்ன topics. எல்லாமே 2 pages, 3 pages, maximum 3 pages அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது டெய்லி ஒரு டாபிக். என்ன டாபிக் பேசுறது அப்படின்னு சிலவங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். என்ன டாபிக் ரீட் பண்றது அப்படின்னு, டாபிக் டாக்கா இருந்தாலும் சரி, ரீடிங்கா இருந்தாலும் சரி. இந்த புக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா this will help you to do this exercise for 101 days continuously. 101 days challenge-க்கு நீங்க ரெடியா? 101 days 101 topics நீங்க ரீட் பண்ண போறீங்க. ரீட் பண்ணி 101 ரெக்கார்டிங்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கோங்க, லவுட் ரீடிங் பண்ணுங்க, நல்ல சத்தமா ரீட் பண்ணுங்க. ஒரு வாட்டி இல்ல, 4-5 times. நீங்க படிக்கும்போது என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நீங்க ஃபெமிலியரா இருந்தாலுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களோ, உங்க ஜென்ரல் கான்வர்சேஷன்ல எதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கலர் கோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு ஆர் அண்டர்லைன் பண்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க.
அந்த வேர்ட்ஸை நீங்க ரிப்பீட்டட் ரீடிங் பண்ணும்போது அந்த வேர்ட் நல்ல மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் இஸ் லவுட் ரீடிங், நெக்ஸ்ட் இஸ் ரிப்பீட்டட் ரீடிங், தேர்ட் இஸ் ரீட் அண்ட் ரீடெல். ஒரு கண்டென்ட்டை நம்ம ரிப்பீட்டட் ரீடிங் பண்ணிட்டோம், இப்போ அந்த கண்டென்ட் நமக்கு மனசுல இருக்கும். ஐ வுட் சே கண்டென்ட் இருக்கு, பட் we haven't memorized it. கண்டென்ட் தான் இருக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ல. இந்த கண்டென்ட்டை நம்ம ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணி மிரர் டாக் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணுங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா you will have greater chances of getting lot of words from this book. இந்த புக்ல படிச்ச விஷயத்த இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணுங்க, ஆர் யூ கேன் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அதை கண்டென்ட்டா 101 days கண்டினியூஸா இதை போஸ்ட் பண்ணுங்க. திஸ் வில் பி ஹெல்பிங் யூ. அந்த கண்டென்ட் உங்க மைண்ட்ல இருக்கிறதுக்கும் அந்த வேர்ட்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 101 days challenge நான் பண்ண போறேன். ஆர் யூ ரெடி? முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மைண்ட் கோஸ் பிளாங்க் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசலாம். Do let me know whether you're ready for the 101 days challenge. Thank you so much. Have a nice day. நீங்களும் ஸ்டைலா அழகா சூப்பரா இங்கிலீஷ் பேசலாம். அறிவோம் ஆங்கிலம், வெல்வோம் உலகம். நன்றி.